வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி. இப்போ Q3யோட ரிசல்ட்டுக்காக அவைட்டிங். ஏன்னா Q3யோட காலகட்டங்கள் முடிஞ்சிருச்சு. Q3யோட ரிசல்ட்டுக்காக அவைட்டிங். ஸோ இப்போ இந்த நேரத்தில் இவங்களுடைய ரேஞ்ச் என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ எந்த சைடு அவங்க மூமெண்ட்டை எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சரியான டெசிஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்கிறது க்ரூடு கேரியர்ஸ், ப்ராடக்ட் கேரியர்ஸ், எல்பிஜி கேரியர்ஸ், ட்ரை பல்க் இருக்கு. இப்போ இவங்க Q2க்கு உண்டான ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து Q1ஓட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து க்ரூடு கேரியர்ஸ் வந்து பார்த்தோம்னா 11% கம்மியாயிருக்கு. ப்ராடக்ட் கேரியர்ஸில் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்பிஜி கேரியர்ஸில் 2% கம்மியாயிருக்கு. அதே சமயத்தில் ட்ரை பல்கில் வந்து 5% கூடி இருக்கு. அதே இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது க்ரூடு கேரியர்ஸில் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராடக்ட் கேரியர்ஸில் 13% கம்மியாயிருக்கு. எல்பிஜியில் 1% கம்மியாயிருக்கு. அதே மாதிரி ட்ரை பல்கில் 6% கம்மியாயிருக்கு இயர் ஆன் இயர். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தோட கம்பேரிசனும் நம்ம பார்க்கும்போது இவனுக்கு இன்னும் வந்து மார்க்கெட் டிமாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் செட் ஆகுறதுக்காக காலதாமதங்கள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ பார்ப்போம். இது ஆனால் மூமெண்டம் எப்படி இருந்தாலும் இவனுக்கு நல்லா இருக்கு, டிமாண்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 1449ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1114ங்கிற லெவலில் இது வந்து ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி, ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. புக் வேல்யூ இப்போ 1066னா போன தடவையை காட்டிலும் இது போன குவார்ட்டரை காட்டிலும் இந்த குவார்ட்டர் கூடி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது. அதே சமயத்தில் பிஇ க்ரோத்தை வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் 0.3 வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இருந்தால் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ஹைட்டை மேலே உடைக்குமான்னு நமக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5% கூட கொடுத்துருக்கு. பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.17ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தான் தெரியுது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 4% கிட்டக்க கம்மியாகுது ஆனுவலைஸ்டாக. குவார்ட்டர்லின்னு வரும்போது ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக 17.6% கம்மியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் Q2ஓட பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ வந்து 12.5% கம்மியாயிருக்கு. அதே சமயத்தில் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 50 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு 80 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 rupees கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னா இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸில் அப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியல. இவங்க வந்து ஃபாரின் கரன்சி ஸ்வாப் பண்ணுறது மூலமாக இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல இபிஎஸோட டிடிஎம்னு பார்த்தோம்னா 0.4 தான் கூடியிருக்கு. ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். 2 குவார்ட்டராக பார்க்கும்போது ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது
கீழே டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஏறிக்கிட்டு இருக்கிறது கூட எந்த அளவுக்கு சஸ்டைனபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் பாசிட்டிவாக வந்து காப்பாற்றிட்டாங்கன்னா இது மேலே அடிச்சு கொண்டு போகிறோம். ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இப்போ ரிசல்ட்டை பாசிட்டிவாக வரணும். அதுக்கு முன்னாடியே ட்ரேடர்ஸ் ஏற்றி வைக்கிறாங்களா அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஏற்றுனாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக நம்ம வந்து ப்ளே பண்ணணும். நம்மளுடைய மார்க்கிங்கை எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது கரெக்டாக ஒரு அதுலேருந்து ஒரு 2, 3 ரூபா 5 ரூபா கிட்டக்க வரும்போதே முன்ன பின்ன வச்சு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸிட் ஆகிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.67% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.97%, எஃப்ஐஎஸ் 24%. இவனுடைய Q2 இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 1066, ஃபேர் ப்ரைஸ் 1852, கரண்ட் ப்ரைஸ் 1115. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 0.6ன்னு வருது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி தான். சப்போஸ் அவன் இங்கேருந்து 0.75க்கு மேலே ஏறுறான்னு வச்சுக்கோமே, அப்சைட் மூமெண்ட் கொடுத்தான்னா அவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 1389 நமக்கு கன்வெர்ட் ஆகுது. 1க்கு மூவ் ஆனான்னாக்க 1852 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. இப்போ இருக்கக்கூடிய நிலையில் தேர்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டில் இதில் கொஞ்சம் அப்டேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ 1389 1000 இந்த சைடு சப்போஸ் இதுலேருந்து 0.5 கரெக்ஷன் எடுத்தான்னா 926ன்னு வருது. ஸோ இப்போ 926லேருந்து 1389 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் நமக்கு வந்து இந்த இடத்துல கிடைக்குது. இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்சு. ஸோ இப்போ Q2ஓட ரிசல்ட்டிலேருந்து நம்ம வந்து அவங்களுடைய இது வந்து இப்போதைக்கு இனிஷியல் அடுத்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இருந்தாலும் இவங்களுடைய இது கொஞ்சம் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால அவங்க மிட் பாயிண்ட் லெவலோடையோ இல்லாட்டி பார் லெவல் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லெவலுக்குள்ளேயே வந்து கூட இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவங்களுடைய இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரைஸ் மூமெண்ட்டு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். இது இந்த குவார்ட்டருக்கு உண்டான அலைன்மெண்ட்டு தான் நம்ம பார்த்துருக்குறோம். இதோட பிரேக் பாயிண்ட் 1082. இவே 1082 அவன் வந்து டிசம்பர் மாதமே 5ஆம் தேதியே பிரேக் பண்ணிட்டு இவன் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான். இப்படியே அப்சைட் மூமெண்ட்டை கண்டினியூ ஆனா அப்படின்னு சொன்னாக்க 1214 அது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக கிரியேட் ஆகும். இதை உடச்சு போனான்னாக்கா R1 1257லேருந்து 1366ங்கிற ஒரு ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த பிரேக் பாயிண்ட்டை கீழே கட் பண்ணான்னாக்க S1 1026 இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே கட் பண்ணான்னா 915 846ன்னு சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட் பாயிண்டோடைய S2ஓட ரேஞ்சு நமக்கு கிடைக்குது. பார்ப்போம் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ட்ரேடர்ஸ் இந்த சைடு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சப்போஸ் அப்சைட் மூமெண்ட் வந்துச்சுன்னா 1214 அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் 1257லேருந்து 1366ங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.